கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிற முறையை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யராஜ் சாரோட பொண்ணு வந்து ரொம்ப முற்போக்காக போயிட்டு இருக்கு. சத்யராஜ் வந்து சமீப காலமாக கொஞ்சம் பையன் வந்து விஜய் ரசிகராக இருக்கு, பொண்ணு வந்து பெரியார் ரசிகர். ரைட், ஓகே, அது விருப்பப்படுது. ஆனால் அது குழந்தை பத்துக்குன்னு ஏன் விருப்பப்படுதுன்றது தான் யோசனை. ஏன் உறவை வச்சுக்கிறாமல் இருக்க வேண்டியதானே? எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா சர்வதேச கிரிமினல்களோட கனெக்ட் ஆகும். அதுக்கு தான் அவன் எல்ஜிபிடிக்குன்னு ஒன்று கொண்டு வரான். கல்யாணம்ன்றது தேவையில்லை, யார் கூட வேணாலும் வந்து யார் கூட மீன்ஸ் அப்பாவே கிடையாது. அப்பா இல்லாத எவனோ ஒருத்தன் இவனோட இருப்பான், அப்புறம் அவளோட இருப்பான், அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த காலத்தில் வேறு பொழுதுபோக்கு வேணும்ல, குழந்தை பிறக்கும் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஒரு வரைமுறைப்படுத்தி ஒரு வச்சுக்க 2-3 வச்சுக்க, அவ்வளோதான். நிறைய டெக்னாலஜி இப்போதைக்கு வந்துருச்சு கல்யாணம் பண்ணாமலே குழந்தை பிறக்கிறதுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறோம். எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அது சில விஷயம்லாம் இன்னும் விளக்கமாக பேசணும்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இப்போ கமலஹாசன் வந்து அவர் பொண்ணுக்கு ஜாதி இல்லை, அது இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் ஸ்கூல்லேயே படிக்காது, அது வீட்லேயே டியூஷன் வச்சு படித்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவரால் பண்ண முடியும், ஏன்னா அவர் பொண்ணு நடிகையாக போகுதுன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷாருக்கானோட நடிக்குது அப்படின்னோடனே ஷாருக்கான உங்கள் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, நீங்கள் போய் நான் வந்து இதாக இருக்கேன், என் குழந்த ஜாதி மதம்லாம் கிடையாது, அது பேரே வைக்கல, இல்லைம்மா ஏதாவது சொல்லி கூப்பிட்ற, சரி குச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் இல்லை விக்னேஷ் சிவனெல்லாம் பார்த்து ஒரு கணக்கு போடுறாங்கன்னா அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட். வெளிமருந்து அவனுக்கு கொடுத்துடலாம், வீட்டில் இருக்கவங்களே கொடுத்துக்கலாம். இப்படி இருந்து குழந்தை பற்றிக்கிட்டு இப்படி இருந்துட்டு அப்படி வாழ்ந்துக்கலாம், அப்படி இருந்துட்டு இப்படி இருந்துக்கலாம்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டுக்கலாம். எப்படியோ வாழ்ந்தாலும் அவங்களுக்கு கரெக்டாக ஏன்னா காசு இருக்குமா, வேணா அவங்க ஒய்ஃப் என் கூட வரட்டுமே, இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணணும், சரி ரைட்டு நீங்கள். காந்தன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மினி. இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சார், ரீசெண்டா சத்யராஜ் அவங்களோட மகள் திவ்யா சத்யராஜ் பத்தியான கான்ட்ரவர்சிஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. சத்யராஜ் அவங்களோட மகள் சொல்லியிருக்காங்க, நான் வந்து சிங்கிளா இருக்கேன், எனக்கு வந்து கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்லை, கல்யாணம் பண்ணாம குழந்தை பெற்றுக்கிற முறையை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவருடைய தந்தை சத்யராஜ் வந்து, நான் வந்து பெரியாரிஸ்ட், என்னுடைய மகளுடைய முற்போக்குத்தனத்துக்கு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்? இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா, முதல்ல வந்து அது ஒரு சத்யராஜ் சார் அவருடைய பொண்ணு, அது அவங்க பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணுன்ற முடிவு முதல்ல அந்த பொண்ணு முடிவு பண்ணணும். யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது, யார் கட்டி கொடுக்கணும், என்ன நகை போடணும், இல்லை நகை போடுறதா போடலையா, இல்லை வெறும் இப்போ இதோட இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா, மண்டபத்தில் பண்ணுறாங்களா, கோயிலில் பண்ணுறாங்களா, இல்லை பெரியார் மாளிகையில் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் அவங்க விருப்பம். அவர் பெற்ற பொண்ணு எப்படி வளர்க்குறாரு என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய இது. ஸோ இதை ஒரு குடும்பமாக பார்த்தா நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா அவர் இது பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் பொண்ணு வளர்த்துருக்காரு, அவர் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர், அதனால் அவர் பொண்ணும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு அவர் ஓகே சொல்கிறாரு அப்படின்றது ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இது இந்த பக்கம் அது முற்போக்கு சிந்தனை தான். ஏன்னா நீங்கள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் காட்டு மிராண்டி காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம தாலி கட்டி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்கல்ல, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட கிடையாது. ஃபோட்டோ ஷூட்லாம் கிடையாது, ஃபோட்டோ எடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்தில் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 80கள் 70கள்லாம் கல்யாண மண்டபம்லாம் கிடையாது, ரொம்ப ரேர். அதுக்கு முன்னாடி கோயிலில் தாலி கட்டி, முஸ்லீம்னா வீட்டுக்குள்ளேயே பண்ணுவாங்க, வீட்டு வாசலில் பந்தலை போட்டு அங்கேயே அந்த இதை ஃபைலில் கொண்டு வந்து இதுவில் கையெழுத்து வாங்குவாங்க. கிறிஸ்தவன்னா அவங்க சர்ச்சிலே போய் அங்கேயே உட்காந்து பாதிரியார் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிவிக்கிறதுக்கு தான் கல்யாணம். இவர் இந்த நபருடைய பொண்டாட்டி தான் இது, இதோட புருஷன் தான் இதுங்கும்போது அது பல்வேறு விதத்தில் சமூகத்தில் வந்து என்னென்னா பெண்களுக்கும் பாதுகாப்பு, ஆண்களுக்கும் பாதுகாப்பு. இவன் நாளைக்கு யாராவது இன்னொரு பொண்ணோட போனான்னா டக்குன்னு ஊரில் கண்டுபிடிச்சிடுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு இல்லை, இவன் இந்த பிள்ளையோட போயிட்டுருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கு தான் கல்யாணம்னு வைக்கிறது, 4 பேருக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிவிக்கிறதுக்காகவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க, நீங்கள் வந்து இருந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்றது தான் அது. பெரியார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிரானவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நம்ம வந்து இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தாலும் அப்போ நம்ம வந்து ஒரு பெரியார் பின்பற்றாளர் தான். ஏன்னா அவர் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டுகள், பணிகள், அவருடைய தத்துவங்கள், மூட நம்பிக்கைக்கு, அதாவது
நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் இருக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணலாம், அதில் மூட நம்பிக்கை தான் இருக்கக்கூடாதுன்றது தான் அவர் இப்போ சொல்லுவார். ரொம்ப கேவலம் அழகு குத்துறது, இது பண்ணுறது, கண்டதெல்லாம் நம்புறது, ஜோசியக்காரன் சொல்கிறது எல்லாத்தையும் நம்புறது, வரமுறை இல்லாமல் எங்கிட்ட போய் ஏதோ ரோட்டில் ஒரு சிலையை வச்சு எதையா ஒன்று பண்ணி அதை கும்பிட்றது, ஒரு சுருவத்தை வச்சுக்கிறது, அங்கே போய் அதுக்கு முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி பல மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் தான். அதே நேரத்தில் என்ன அப்படின்னா, இப்போ சத்யராஜ் பொண்ணு என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, கல்யாணம்ன்றது தேவையில்லை, யார் கூட வேணாலும் வந்து யார் கூட மீன்ஸ் யாரா ஒருத்தர் கூட அப்படின்னு வச்சுக்கோங்க, இது தப்பாக போயிரு, யார் கூட வேணாலும் எனக்கு பிடித்தவர்களோட உறவை வைத்து கொண்டு ஒரு குழந்தை பிறகும்னா என்ன வேணும், ஒரு ஆணும் பெண்ணும் இணையணும், அவ்வளோதான். அவ்வளோதாண்ணா, வேற என்ன, நான் எதுக்கு கல்யாணன்ற ஒரு இதுக்குள்ளே வந்து அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தனுஷ் படத்தில் என்ன பண்ணேன்னா, அந்த ஹீரோயினை காப்பாற்றணும், பிரேக் இல்லாமல் அந்த வண்டி போயிட்டுருக்கும். வண்டி போய்கிட்டு இருக்கும்போது இவங்க விவேக்கோட ஆட்கள்லாம் செட் பண்ணி அவங்க தான் வயரை பிடிங்கி விட்டுருப்பாங்க. அது போயிட்டே இருக்கும்போது கிட்ட நெருங்கும்போது பார்த்தா தனுஷ் வந்து சைன்னு தாண்டி போவான். யாரா இவர் காப்பாற்ற போகிற நேரத்தில் இவன் முன்னாடி போகிறான்ற மாதிரி சத்யராஜ் சாரோட பொண்ணு வந்து ரொம்ப முற்போக்காக போயிட்டுருக்கு. இந்த வண்டி மெதுவாக போயிட்டு இருக்கும்போது இது கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு, இது எங்கே போகும் அப்படின்றது தெரியல அப்படின்றத தாண்டி நீங்கள் வந்து முற்போக்காக இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் பெரியார் தலையில் போட்டிங்கன்னா அதை ஏற்றுக்கிற பலரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒன்றும் சரி, ஒரு நல்லதே நடக்குது, எல்லாம் நம்ம பாசிட்டிவாக பார்ப்போம். இந்த பொண்ணு ஒரு உறவு வச்சுக்கிறது, ஏன்னா அவங்க சொன்னது தான் நம்மளாம் சொல்ல, உறவு வச்சுருக்க ஒரு குழந்தை பிறகுது. சரி, இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க. இப்போ சமூகத்தில் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா யாருன்னு கேட்பாங்க, ஏன்னா அப்பா வரமாட்டார்ல. ஏன்னா இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா புருஷன் வருவான் காலையில், ஆனால் நம்ம கேஷுவலாக வாங்க பையனை ஸ்கூலில் சேர்த்துனா அம்மா அப்பா வருவாங்க, இல்லைனா அப்பா போய் வரிசையிலேருந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரோம், இல்லை அம்மா போய் வரிசையிலேருந்து வாங்கிட்டு வரோம், அடுத்த நாள் கொண்டு சேர்ப்பாங்க. இப்போ இவங்க உறவு வச்சுக்கிறாங்க, குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தை பிறந்து ஒரு வாரத்தில் 2 பேருக்கு பஞ்சாயத்து ஆகுது, அவன் தனியாக போயிடுறான். இல்லை ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க, நாளைக்கு நைட்டு வரைக்கும் நல்லா பேசியிருக்காங்க, நைட்டு வந்து பிரச்சனை வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து ஒரே வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் உறவு வச்சு நீங்கள் குழந்தைய பெற்றுக்கிறீங்க, நீங்கள் அந்த குழந்தையோட ஒரு வீட்டில் இருப்பீங்க. அப்போ அதில் அந்த அக்ரிமெண்ட் எப்படி போடுவீங்கன்னு இருக்குல்ல, இந்த குழந்தைய வந்து அப்பா வளர்ப்பாரா, அப்பாவே கிடையாது இதில், புரியுதா? அப்பா இல்லாத எவனோ ஒருத்தன் அவனை இந்த பொண்ணு விரும்புது, அந்த நபர் மூலமாக குழந்தை பெற்றுக்குது, ரைட்டு. இந்த குழந்தை எங்கே இருக்கும்? பெத்த வீட்டில் இருக்குமா, இல்லை இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த வீட்டில் இருக்குமா, யார் வளர்ப்பாங்க, இப்படி பல்வேறு சிக்கல்களை சந்திக்க வேண்டியது. சார், திவ்யா சத்யராஜ் இவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு அப்பாவா ஒரு பேரண்ட்டாக இருந்து சத்யராஜ் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பெரியாரிஸ்ட்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நான் வந்து அதுக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தப்பான ரோல் மாடலாக போயிடாது? நிச்சயமாக. அதாவது சத்யராஜ் வந்து சமீப காலமாக கொஞ்சம், அதாவது எப்படின்னா, கடவுள் மறுப்புன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, 100% இருக்கவங்க மிகப்பெரிய தைரியசாலிகளாகவும் கொஞ்சம் வந்து ஒரு பலமான சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கடவுள் நம்பிக்கை இது அது ஜோசியம் எல்லாம் பார்க்குற காரணமே வந்து மனிதனுக்கு உயிர் பயத்தின் காரணமாகவும், நம்ம செத்துருவோமா, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ மோசமாக இருக்குது, போகிற இடத்துல பூரா பிரச்சனையாக இருக்குது, ரத்தக்காவு வாங்குது அப்படின்னு போவான். இல்லைன்னா பிரச்சனை வந்தால் தான் கோயிலுக்கு போவான், இல்லை இதுக்கு போவான் அதுக்கு போவான், அது ஒரு வகை இருக்குது. ஸோ அப்போ வந்து அது இல்லை, அந்த கடவுளையிலே போய் நீ பார்த்தீங்கன்னா நான் என்னைய தான் நம்புகிறேன், எனக்கு எந்த வித உதவியும் வேறு இதுலேருந்து தேவையில்லை, நான் ரியலாக பார்க்குறேன், எனக்கு ஓகேன்றேன், இல்லைன்றேன், அதோடு முடிஞ்சு போயிருக்கு, எதுக்கு போய் கடவுள்கிட்ட போய் கேட்கணுன்ற ஒரு மனநிலை கொண்டவர்கள் இருப்பாங்க. அவர்கள் தான் வந்து இந்த நாத்திகவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த சமூகத்துக்குள்ளே இது பெரியாரெலாம் இப்படி யார் கூட பிள்ளையை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுலாம் அவர் சொல்லலை. பெண்ணை அடிமை நீ வந்து, அதாவது இந்த உலகத்துடைய அடிப்படை தத்துவமே ப்ரொடக்டிவிட்டி தான். ஸோ இதுதான் காட்டுமிராண்டி காலத்தில் இருந்தது. அப்போ குழந்தை பிறந்துகிட்டே இருக்கும், யார் யாரோட வேணாலும் உறவு வச்சுக்குவான். ஒரு பொம்பளை வேணும், இவனுக்கு ஆம்பளை வேணும், இவனோட இருப்பான், அப்புறம் அவளோட இருப்பான், அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த காலத்தில் வேறு பொழுதுபோக்கு வேணும்ல, குழந்தை பிறக்கும், அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஒரு வரைமுறைப்படுத்தி ஒரு வச்சுக்கோ, 2-3 வச்சுக்கோ, அவ்வளோதான் 2 வந்துருக்கும். அப்புறம் வந்து இப்போ கடைசி வந்து 1 வச்சுக்கோ அப்படின்னு இருக்கு, பெற்றுக்கிறது 1 பெற்றுக்கோன்னு வந்துருச்சு இப்போ. ஸோ இப்போ காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் கற்காலத்தை நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும்ல. நீங்கள் உங்களுக்கு உறவை வச்சுக்கிறாமல் இருக்க வேண்டியதானே. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, இது எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா சர்வதேச கிரிமினல்களோட கனெக்ட் ஆகும். அதுதான் அவன் எல்ஜிபிடிக்குன்னு ஒன்று கொண்டு வரான். எதுக்கு ஆம்பளை உறவை வச்சுக்கிற, எதுக்கு அவனுக்குன்னா நீ அடிமையா,
நீ இந்த பிள்ளையோட போ, அவன் அந்த பையனோட போட்டோம் அப்படின்னு எதுக்கு அதை கொண்டு வராங்கனாலே ப்ரொடக்டிவிட்டியை கட் பண்ணுறதுக்காக தான் அந்த கிரிமினல்ஸ் வந்து பிளான் பண்ணி கொண்டு வரான். அதுக்கு பெரியார் பேரை சொல்லி இவங்கெல்லாம் உள்ளே போனாங்க அப்படின்னா அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எங்களை போன்ற பெரியாருடைய தத்துவங்களையும் இதுகளையும் அவர் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கு ஆற்றிய பணிகளையும் பின்பற்றுபவர்களையும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி பெரியார் பேரை வச்சு இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே பெரியார் என்னதான் சொன்னார்? இந்த விஷயங்கள் அடங்கி இருக்கா? பெரியார் வந்து சொன்னது வந்து நிறையா சொல்லியிருக்காருமா. அவர் இது அதுன்னு இல்லை, பெண் விடுதலை பெண் சுதந்திரம் அப்படின்றது அவர் பேசிக் கான்செப்ட். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ அதெல்லாம் இப்போ ஆண் சுதந்திரத்தை பற்றி பேசுகிற நிலைமைக்கு வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் போட்டு 24 மணி நேரம் சமைச்சு போடுறது, பிள்ளைய வளர்க்குறது, 8 பிள்ளை 10 பிள்ளை பெற்றுருவாங்க. அவளுக்கு வந்து பொருளாதார ரீதியாக எதுவுமே இருக்காது. நான் துரத்தி விட்டானா தெருவில் தான் நிற்கணும், பிச்சை தான் எடுக்கணும், இன்னுமே பண்ணணும். புருஷன் வீட்டை விட்டு போயிட்டு அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளோ வசதியாக வாழ்ந்தாலும் புருஷனை எதிர்த்துருச்சு அப்படின்னா அது வாழ்க்கை நாசம். அந்த காலகட்டத்தில் தான் பெரியார் சொல்கிறார், பெண் சுதந்திரம் வேணும், அவங்கள படிக்க வைக்கணும், கரண்டியை தூக்கி போட்டு நீ வந்து புத்தகத்தை கையில் எடு அப்படின்னு சொன்னதெல்லாம் கல்வியை அறிவை போதிப்பதற்காக தவிர ப்ரொடக்டிவிட்டி தியரியில் மாற்றத்தை கொண்டு வருவதுக்கு இல்லை. நீ என்ன தான் தலையிலான்னாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும். புரியுதா உங்களுக்கு? என்ன தான் நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபி பண்ணால் கூட அந்த இயற்கையான அந்த ஸ்பெர்ம் இருந்தால் தான் அந்த குழந்தையை உருவாக்க முடியும். கருமுட்டைகளும் இதையும் சேர்த்து தான் பண்ண முடியுமே தவிர ஆர்டிஃபிஷியலாக ஒரு இதை உருவாக்குறதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. நீங்கள் செயற்கையாக ஒரு இதை பண்ண ஒரு விதையை கண்டுபிடிச்சிங்கன்னா கூட அதுவும் இயற்கையோட சேர்ந்து தான் அதை இது பண்ண முடியும். ஸோ அந்த அவரே சொல்கிறாரு சார், நிறைய டெக்னாலஜி இப்போதைக்கு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணாமலே குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறோம். எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? அது சில விஷயம்லாம் இன்னும் விளக்கமாக பேசணும்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது எதுக்குன்னு நான் கேட்குறேன். வேணான்னு விட்டுற வேண்டியது என்ன மயிறு கல்யாணம், நீ இன்னொருத்தனோட எதுக்கு வாழ, நீ பாட்டுக்கு அதையும் பெரியாரிஸ்ட்டு படிச்சிருக்கீங்கல்ல, எல்லா உணர்வுகளையும் அடக்கிட்டு நீங்கள் பாட்டு இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு எதுக்கு செக்ஸ் உணர்வு எதுக்கு வருது? அதையும் தூக்கி போட்டு போ, உன் வேலையை பாரு, வேலையை பார்க்குற, சம்பாதிக்கிற, ஜாலியாக என்ஜாய் பண்ணுற, உனக்கு பிடிச்சதை செய்கிற, போயிட்டே இரு. அது யார் கேட்டால் அது எதுக்கு வந்து இப்போ பொது வெளியில் எதுக்குன்னு சொல்லணும் அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. இப்போ அவர் வந்து சத்யராஜ் வந்து என்னென்னா போக போக அவர் பேசுனதெல்லாம் பல சரியான ஒரு இதில் போக்கில் இல்லை. ஸோ இதை வந்து இப்போது நம்ம அந்த அவர் கோட்பாடு தப்புனோ இல்லை அவர் சொல்கிறது தப்புனோ நம்ம சொல்ல வரல. அவர் பொண்ணு எடுத்த முடிவை நம்ம தப்புன்னு சொல்ல, அது அந்த பொண்ணோட விருப்பம், அது அவங்க குடும்பம், அது என்ன முடிவு என்னான்னு எடுக்கிறதுக்கு அவங்க அந்த இண்டிவிஜுவலுக்கு. அவருக்கு சத்யராஜ் சாருக்கே அந்த இது கிடையாது. அவர் பொண்ணு முடிவு எடுத்துருச்சுன்னா அதுதான் இவரை கேட்டு எடுக்கணும் இல்லை, அதுதான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளே இது. ஓகே, அது ஓகே. ஆனால் அதே நேரத்தில் இந்த சமூகத்தை சார்ந்து தான் நம்ம இருக்கோம். ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக இருந்தால் அந்த சமூகம் வந்து ஏற்றுக்காது, இந்த சமூகம் அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்காது. இப்போ கமலஹாசன் வந்து அவர் பொண்ணுக்கு ஜாதி இல்லை அது இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் ஸ்கூல்லேயே படிக்காது, அது வீட்லேயே டியூஷன் வச்சு படித்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவரால் பண்ண முடியும், ஏன்னா அவர் பொண்ணு நடிகையாக போகுதுன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சினிமா துறையில் ஏதோ ஒன்று பண்ண போகுது, அப்பா கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்காரு, அதுக்கு ஜாதி மதம்லாம் கொண்டு போய் சர்டிஃபிகேட்டே அதுக்கு தேவையில்லை. இப்போ இந்தி ஹீரோயினா ஒரு படத்தில் ஷாருக்கானோட நடிக்குது அப்படின்னோடனே ஷாருக்கான உங்கள் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு எதாவது எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்களா? எல்லாம் என்ன படிச்சிங்க, ஃபஸ்ட்டு இப்போ +2 என்ன மார்க்கு, டிகிரி என்ன கேட்பாங்க. அதான் ஆள் நான் இப்போ நடிக்கிறதுக்கு தகுதியாக தராதர இதாக இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த மனநிலையில் இருக்க கமலஹாசன் மாற்றத்தை கொண்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு குடிசையில் குப்பத்தில் ஒரு சாதாரண வீட்டில் ஒரு ஏழை கூலி தொழிலாளி அதெல்லாம் தூக்கி போட்டான்னா அவன் என்னென்ன இதெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும்னு இருக்குல்ல. அதான் நான் ஜாதி இருக்கு அந்த இது ஆங்கிலுக்கு போகல. நீங்கள் இருக்கீங்க, எனக்கு மதம் கிடையாது ஜாதி கிடையாது எதுவும் கிடையாதுன்றீங்க. ஸ்கூலில் இப்போ போவீங்க, ஒரு குழந்தை கொண்டு போனேன், முதல்ல சீட்டு கிடைக்கிறதே பிரச்சனை. நீங்கள் போய் நான் வந்து இதாக இருக்கேன், என் குழந்தை ஜாதி மதம்லாம் கிடையாது, அது பேரே வைக்கலான்னு இல்லைம்மா ஏதாவது சொல்லி கூப்பிட்ற, சரி குச்சின்னு வச்சுக்கோங்க, இதை சேர்த்துருங்க ஸ்கூலில் அப்படின்னா சேர்ப்பாங்களா? முடியாது. அப்புறம் வந்து இது ஏழைகளுக்கோ நடுத்தர வர்க்க மக்களுக்கோ இந்த சமூகம் சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த கருத்து இருக்குது. சத்யராஜ் சார் வந்து சம்பாரிச்சு வச்சுருக்காரு கோடி கோடியாக, சொத்து மானாங்கண்ணியாக இருக்குது. மகன் வேலைக்கு போனாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணலைனாலும், பிள்ளை பெற்றாலும் பெக்கலைனாலும், அது யாரோட உறவு வச்சுக்கிட்டாலும் இல்லைனாலும் சமூகத்தில் அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம், 2 வேலைக்காரங்களை போட்டுட்டு வெளியிலேயே தலை காட்டாமல் வாழ முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற காசுக்கு அப்படியே ஃபாரினில் போயிருக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. இல்லை கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு காருக்குள்ளேயே உட்காந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வேணால் சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டு இருக்கலாம். அவங்கள வந்து இந்த சமூகம் எந்த வகையிலையும் இதாகாது. ஆனால் சராசரி மனிதர்கள் வெளியில் போனாலே காரி துப்புவாங்க. இந்த சமூகம்
சார் அவனுக்காக எல்லாத்துக்கும் தான் காரி துப்போம், அதுக்காக நம்ம பார்க்க முடியாதுன்னா கூட இது வந்து மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கவனுக்கு கூட, குடும்பத்தில் இருக்கவனுக்கு கூட இந்த செட்டப் செட் ஆகாது. இது வந்து என்னென்னா ஒரு வைரல் கண்டென்ட்டாக 2-3 நாளைக்கு போகுமே தவிர, இன்னும் அந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஆளே எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி பேசினவர்கள்லாம் நிறையா பேர் நம்ம பார்த்துருக்கோம். அது எங்கே போய் அப்படியே அடக்க ஒடுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயாவது ஒரு புருஷனோட. சார், இதே சத்யராஜ் அவர்கள் தான் அவருடைய மகன் சிபி சத்யராஜ் அவர்களுக்கு இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்போ பெண்ணுன்னு வரும்போது பெரியாரிஸ்ட் கையில எடுக்கிறாருன்னா அந்த கான்ட்ரவர்சி இல்லைம்மா, அவர் பெரியாரிஸ்ட்னு இன்னைக்கு சொல்ல, அதை தான் நான் சொல்றேன். அவர் கொஞ்சம் இதாச்சு, தகடுன்ற காலத்துல நல்லா இருந்தாரு, இன்னைக்கு வந்து அந்த தகடெல்லாம் விட்டாரு. ஒருவேளை பொண்ணு வந்து அந்த கான்ட்ரவர்சியில மாட்டிக்க கூடாதுன்றதுனால இப்படி பேசினா அது வந்து இல்ல, அப்படி கிடையாது. கான்ட்ரவர்சியில யாரு பேர் 2 நாளைக்கு பேசுவாங்க, 3 நாள் விட்டுருவாங்க, அது வேற. பையன் இப்போ கேட்டா இப்படி உருட்டுவாரு. பையன் வந்து ஆசைப்பட்டாரு முறைப்படி, இப்போ பையன் வந்து விஜய் ரசிகராக இருக்காரு, புரியுதா? பொண்ணு வந்து பெரியார் ரசிகரார், புரியுதா? அவங்க இவர் பெரியார் ரசிகராக இருக்காரு, பொண்ணு வந்து அஜித் ரசிகர். ஸோ அப்படி இருக்கிறதுனால அது அப்படி போயிட்டு இருக்கு. ஆளாளுக்கு அதை இவர் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால ரைட், ஓகே, அது விருப்பப்படுது. ஆனால் அது குழந்தை பத்துக்குன்னு ஏன் விருப்பப்படுதுன்றது தான் யோசனையாக இருக்குது. அதுவும் தேவையில்லைன்னு விட்டுருந்தா ஓகே தான். இல்லைன்னு தாயாகி என்ன பண்ண போகுது? அந்த பையனை வளர்த்து அவன் இது பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல சார். அதுக்கு இவங்க ஆசைக்கு ஒரு உயிரை உருவாக்கக்கூடாதுல்ல. இவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். இன்னொரு உயிரை உருவாக்கி அதை தெருவில் விட வேண்டிய இது வந்து இன்னொரு மனிதனுக்கு கிடையாதுல்ல. இப்போ அவன் பிறப்பா, அவன் காலத்தில் அம்மா ஒரு ஆளோட உறவு வச்சுக்கிட்டாங்க. இப்போ உங்கள் அப்பா யாருன்னா எனக்கு அப்பாலாம் கிடையாதும்மா, அப்படி தானே சொல்ல முடியும். எங்கள் அம்மா விருப்பப்பட்டு ஒருத்தரோட உறவு வச்சு நான் பிறந்தேன் அப்படிதான் அந்த பையன் சொல்ல முடியும். அப்படிதானே சொல்லுவான். என்னப்பா அப்படி சொல்கிறேன்னா, இல்லை எங்கள் தாத்தா பெரியாரிஸ்ட்டு, புரியுதா? நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே ஒருவேளை இப்போ அடுத்து வர காலகட்டத்தில் இப்படி தான் மாறப்போகுதுன்னு தெரிஞ்சவங்க அப்படி, ஏன்னா நிறைய பேர் அப்படியே எடுத்திருக்காங்க. அதுதான் எல்ஜிபிடிக்கு வந்துருச்சுமா. இப்போ அதை டாமினேட் பண்ணும்போது ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படின்னு மாற்று ஏற்பாடுகள் வரும்போது, சரி இப்படி இருந்து குழந்தை பெற்றுக்கிட்டு இப்படி இருந்துட்டு அப்படி வாழ்ந்துக்கலாம், அப்படி இருந்துட்டு இப்படி இருந்துக்கலாம்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டுக்கலாம். எப்படியோ வாழ்ந்தாலும் அவங்களுக்கு கரெக்டாக, ஏன்னா காசு இருக்குமா, காசு இருக்கவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். காசுலாம் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் கூட, அப்பர் மிடில் கிளாஸ் கூட எல்லா ஆட்டமும் போடுவாங்க. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க. அது வேறு, அது அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு. அதை வந்து யதார்த்தமான இப்போ சராசரி மனிதர்களோட அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. சார், இந்த விஷயத்தில் எப்படின்னா, ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை வேணான்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி கல்யாணமே வேணாம், குழந்தை மட்டும் பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அவங்க ஆசைப்படுறாங்க குழந்தை மேலே. இடையில வந்து இப்போ நம்ம விக்னேஷ் சிவன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் வந்து 350 கோடி சம்பாதிச்சிட்டேன்னா எனக்கு வந்து அதுதான் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன், அதை வச்சு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் போட்டு அதை வந்து நான் வேலைக்கு போக தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பேரும் இருக்காங்கல்ல. இப்போ இதுல எதுதான் முற்போக்குத்தனம்னு எடுத்துக்கலாம் சார்? அது முற்போக்குத்தனம்னா இது சிவனே என்ன சிவன் விக்னேஷ் சிவன் முற்போக்குவாதி நான் சொல்றீங்க. அதாவதுமா எப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை இந்த உலகத்தில் செஞ்சு பணம் வர மாதிரி வந்துடுவாங்க. அது வந்துருச்சுன்னா அவங்க பெரிய அறிவாளின்னு நினச்சிக்குவான். அவனுக்கு ஒரு விஷயமும் அந்த மாதிரி ஆட்களுக்கு தெரியாது. விக்னேஷ் சிவனை மட்டும் சொல்ல, அந்த மாதிரி திடீர்னு ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே நுழைஞ்சு அதில் ஒரு சக்ஸஸ் ஆகி அதில் ஒரு பெரிய அமௌண்ட் சம்பாதிச்சிட்டான்னா அவன் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு அவன் எல்லாத்துக்குமே வந்து இது சொல்லுவான். அவன் ஒரு புதுமையாக நம்ம எதாவது செய்யணும் அப்படின்றக்காக, ஏதாவது ஒன்று சொன்னால் வைரல் ஆகுன்றக்காக பண்ணுவாங்க. அந்த கேட்டகரி தான் இது பூராமே. அவர்களுடைய வாழ்வியல் முறையே வேறு. அதை வந்து யதார்த்த மனிதர்கள் வந்து ஆண் பார்ப்பான். இந்த சத்யராஜ் பொண்ணு இப்படி சொல்லுது, கல்யாணமே எல்லாம் பிள்ளை பற்றிச்சுன்னா இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மேல் தட்டில் இருக்கவங்க இதெல்லாம் சகஜமாக எப்போவுமே நடக்கிறது. அது வந்து ஒரு இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ மேல் தட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு மிடில் கிளாஸுக்கு புகுத்தப்பட்டது, லோயர் மிடில் கிளாஸ் இவங்களுக்குலாம் சாதாரண இப்போ ஹியூமன் கேட்டல்ஸாக நம்ம சொல்கிற ஆட்களுக்கு புகுத்தப்பட்டது என்னென்னா, புருஷன் பொண்டாட்டி பிள்ளை. நீ எப்படி என் ஒய்ஃப்கிட்ட பேசலாம், என் ஒய்ஃப் நம்பருக்கு எதுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க இப்படின்றது இவனோட மனநிலை. அந்த சில இதோட மனநிலை எப்படி அப்படின்னா, கேஷுவலாக பேசிகிட்டே இருக்கும்போது வேணா அவங்க ஒய்ஃப் என் கூட வரட்டுமே, இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணுறோம், சரி ரைட்டு, நீங்கள் நம்ம காலையில் டிரைவர் அனுப்புகிறேன் அப்படின்ற கல்ச்சர். நம்ம திவாகர் சொன்ன மாதிரி ரீசன் என்ன சொல்கிறான், வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு நடிகை கிட்ட போயிட்டு இவ்வளோ நாள் உன் புருஷன் கூட இருந்துட்ட, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட அந்த மாதிரி கேட்டோம். இல்லை அவன் வந்துமா, அவன் வைரல் கிருக்க,
அவன் வந்து கேட்டானா அவனை அடிப்பாங்க, இல்லை அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அவனை பற்றி இது தப்புன்னு சொல்லி போடுவாங்க. நான் எதை சொல்லி இது தப்பா இல்லை, ஒவ்வொரு சமூகத்தில் ஒரு மாதிரி நடக்கும். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வினோதமாக தெரியும். எப்படி சொல்கிறாங்க, நான் அவங்க வீட்டுக்கார் உட்காந்துருக்காரு, இவர் இந்தம்மா அவங்க காரில் போகுது அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு சகஜம். புரியுது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரியான மனநிலை கொண்டவர்களுக்கு இதுதான் காமெடியாக தெரியும். லூசித்தனமாக இருக்குது என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. இது வந்து ஹை லெவலில் போக போக அவர்களுடைய தாட்டே வேறு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் சார், விக்னேஷ் சிவன் சொன்ன விஷயத்தை வச்சு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்களோட லைஃப்பை வச்சு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இவங்க வந்து அப்போ அவருக்கு இல்லை, விக்னேஷ் சிவனெல்லாம் பார்த்து ஒரு கணக்கு போடுறாங்கன்னா அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கதே வேஸ்ட். எலிமருந்து அவனுக்கு கொடுத்துடலாம், வீட்டில் இருக்கவங்கள கொடுத்து கொண்டுடலாம். அப்படி தான் பார்க்கணும் சார். அப்போ நடைமுறைக்கு செட் ஆகாத ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி. இல்லைம்மா, விக்னேஷ் சிவன் படம் வந்திருக்கு, ஏதாவது வைரலாக நம்ம பேசப்படணுன்றதுக்காக. சமுதாயம் சார்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.